அங்கே பூ இருந்தாவே அதுக்குள்ளே மகரந்த சேர்க்கை இருக்கும். நீங்கள் இங்கே போடுற பூக்கள்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் காய்க்காமல் போகுது அப்படின்னா இங்கே முக்தி பெற்றணும். நான் பூவாக இருந்தாலும் கூட முக்தி பெறணும்னு அர்த்தம். பூ உதிர்ந்து காயாகி பழுத்து தான் உதிரணும், பழுத்து தான் இன்னொரு விதையாக மாறணும். அப்படி இல்லை, நான் பூவாக இருந்தாலும் கூட நான் ஞானம் அடையணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. சும்மா இது வந்து ஒரு குருக்கிட்ட காலில் போகிறது கிடையாது. அந்த மலர் எதுக்காக போகிறது? பூவாகி கனியாகி காய்த்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் இருந்த மரம் ஒன்று, இருந்த மரம் ஒன்று. ஒரு உடல் பூத்து நல்லா குலுங்கி சந்தோஷமாக இருந்து தன்கிட்ட இருந்து விதையை அல்லது அதை சூழ் பற்றி அது காயை உருவாக்கி தன்னை போல் ஒரு உயிரை உருவாக்கிட்டு போனோம். எந்த உயிராக இருந்தாலும், ஆடாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், குதிரையாக இருந்தாலும், பூவாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், மரமாக இருந்தாலும், பூநிலையிலேயே நான் உன்னை வந்து சேர்ந்துடணும்.